ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு மஜாவான சீரிஸ் தான் காய்ஸ். இன்னைக்கு காலையிலேயே நம்ம காலேஜ் கிளம்பி போகும்போது சாய் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான். ஸோ அப்படியே அங்கேருந்து சஃபா கோல்டுக்கு என்ட்ரி போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம காலேஜ் கீழே வந்து உட்காந்தாச்சு. அப்படியே கீழே உட்காந்துக்கும் போது மஸ்தான் வந்தாப்பில் எங்கடா போகிறேன்னு கேட்டால் பிரவீன் சார் வந்திருக்காருன்னா. ஸோ அப்படியே போய் அவரையும் பார்த்து பேசிட்டு நம்ம திரும்பி வந்து கீழே உட்காந்துட்டோம். கீழே உட்காரும் போது ஏதோ ஜாம்பர் மாரி ஒரு விஷயம் கிடச்சிது நமக்கு. அதை எடுத்து நோண்டிட்டு இருந்தோம். சரி கிளாஸ் சைடு போய் பார்ப்போம் என்ன கதை, நோட்டம் விடலான்ட்டு நோட்டம் விட போகலானுங்க நம்ம பசங்க. பார்த்துட்டு எதுவும் ஒழுங்காக இல்லை மச்சான்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜீவாவும் நம்ம கூட அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு குரங்கு நண்பன் வந்து இங்கே எல்லாரையும் விறக்க பார்த்து நோண்டின்னு இருந்தான். நம்ம பவுன்சர் அண்ணா ஐடியா அவனை சொல்லி விட்டானுங்க. அது போயிட்டு வாயிலே ஒரு குச்சி வச்சு போட்டார் போல். அவர் வாயை தோந்தினே அது கத்தினே இருந்துச்சு. நம்மளுக்கு வேலையே ஆகாதுப்பா இதை பார்த்துருந்தா. சரி கிளாஸுக்கு டைம் வச்சுட்டு பசங்கள்லாம் கூட்டின்னு கிளாஸுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போனால் அப்படியே வந்து இதை பேசினே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஐடி கார்டிலே வாயிலே ஒன்று போட்டோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன மேட்ருனா, எக்ஸாம் ஷீட்ஸ்லாம் கொடுத்தாங்க, மார்க் ஷீட்ஸு. அப்படியே வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டு ஜூம் பண்ணி காமிக்க சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க, ஆல் கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஜெயந்த் வந்து பார்த்து நான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால சரி கீழே இறங்கி போயிடலாம் வாங்க அப்படின்ட்டு கீழே இறங்கி போயாச்சு. அவன் போயிட்டு இன்னொரு அவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துக்கிறான், குரங்கு நண்பன். அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்குறானே ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றின்னு குடிச்சிட்டு இருந்தான். சரி பசியோடுக்கிறான்ட்டு ஒரு அங்கிள் பார்த்துட்டு நப்பாட்டிலாம் வாங்கி கொடுத்தானுங்க. எனக்கு நபாட்டி மட்டும் பார்த்தாதுன்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு அக்காவோட லஞ்ச் பேக்கை மேலே தூக்கின்னு போயிட்டு அதுலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு லஞ்ச் பேக் கீழே போட்டு டிஃபன் பாக்ஸில் இருக்கிற முறுக்கெலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக அந்த அக்காவும் பார்க்குது அந்த கீழே போடுன்ட்டு. ஆனால் கீழே போட மாட்டான். அவன் நல்லா உட்காந்துன்னு லைஃப் செட்டில் மாதிரி சாப்பிட்டு இருந்தான். நம்மளுக்கு இவனை பார்த்து இந்த வேலையாகாது, புக்கெலாம் கொடுக்குறாங்கன்ட்டு புக்கு கொடுக்குற இடத்துக்கு போயாச்சு. புக்கெலாம் வாங்கினேன், எதுக்கு வாங்கணும்னு தெரியாமல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வரட்டா, வீடியோ முடிஞ்சு.